கிறிஸ்டானன் சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்கள் எல்லாருமே சந்திச்சதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ஜெனுவினாக ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த சேனல் பல பேருக்கு தெரியாது. இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்ட்ஸ்க்கு உள்ள ஒரு சேனல். ஸோ இந்த ஜேர்னலோடைய நேம் வந்து JOWUA. ஆக்சுவலாக வந்து அப்ரிவேஷன் வந்து ரொம்ப பெருசு. நான் வந்து ஷார்ட்டாக உங்களுக்கு வந்து JOWUA அப்படிங்கிற வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஜேர்னல் வந்து கரண்ட்டாக இப்போ வந்து ஸ்கோபஸ் டேட்டாபேஸ், வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டாபேஸ், அதாவது வந்து மாஸ்டர் ஜேர்னலிஸ்ட், ABDC ஜேர்னலிஸ்ட், UGC கேர் குரூப் 1 இல்லை குரூப் 2 லிஸ்ட்டில் வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒருவேளை இந்த ஜேர்னல் வந்து ஸ்கோபஸில் இருக்குதுன்னா எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ மாதத்துக்கு வந்து இந்த ஜேர்னலில் வந்து தொடர்ந்து வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஜேர்னலில் வந்து நம்ம பேப்பர் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு ஆர்டிக்கல் ப்ராசஸிங் சார்ஜஸ் எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி ஏஜென்ட்ஸ் வழியாக, பேக்டோர் வழியாக, அசோசியேஷன்ஸ் வழியாக எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஆர்டிக்கல் வந்து சப்மிட் பண்ணுறதுல இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பப்ளிஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ மந்த்ஸ் டைம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் ஜெனுவினாக ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த JOWUA ரிவ்யூ பக்கம் போகலாம். ஸோ இந்த சேனல் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஜேர்னல் ஆஃப் வயர்லெஸ் மொபைல் நெட்வொர்க்ஸ், யுபிக்யூட்டஸ் கம்ப்யூட்டிங் அண்ட் டிபெண்டபிள் அப்ளிகேஷன். ஸோ இதை வந்து நம்ம கூகுளில் சர்ச் பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டு சர்ச் ரிசல்ட் வந்து JOWUA.com அப்படின்னு ஒரு வெப்சைட் வருது. இது போக SciImago ஜேர்னல் ரேங்க்கு, அப்புறம் சில இண்டெக்ஸிங் டேட்டா பேசஸ் வந்து இந்த சேனல் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு க்ளோன்டோ இல்லை ஃபேக் வெப்சைட்டோ இல்லை ஒரு ஆல்டர்னேட் வெப்சைட்டோ வந்து பார்க்க முடியல. ஸோ இதுதான் வந்து ஒரிஜினல் ஜெனுவின் வெப்சைட் அப்படின்னு நம்பிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஃபஸ்ட் வெப்சைட் அப்படிங்கிற வந்து கோத்ரூ பண்ணலாம். ஸோ ஹோம் பேஜில் வந்து JOWUA ஒரு இமேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது 4 இஷ்யூ வந்து ஒரு வருஷத்துக்கு பப்ளிஷ் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர். ஸோ இதில் வந்து ஸ்பெஷல் இஷ்யூஸும் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். அதில் கெஸ்ட் எடிட்டர் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆன்லைன் நம்பர், பிரிண்ட் நம்பர், ISSNங்கிறது இருக்குது. பப்ளிஷர் வந்து ISU அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக ஸ்கோபஸில் இருக்கிறதாகவும் Q1 குவார்டைல் நம்பர் 1 வந்து வர்றதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் மிஸ்லேனியஸில் இவங்க வந்து Q1, மேபி வந்து அதர் கேட்டகரிஸில் வந்து என்ன குவார்டைலில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். SciImago ஜேர்னல் ரேங்க் 2022 படி இவங்க வந்து 0.84 அப்படிங்கிற வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பப்ளிஷ் பண்ணது வந்து வால்யூம் 14, இஷ்யூ நம்பர் 4, டிசம்பர் 2023 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இண்டெக்ஸிங் வந்து பார்க்கும்போது ஸ்கோபஸ், DBLP, கூகுள் ஸ்காலர், DOI அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்கோபஸும் DBLPயும் வந்து கொஞ்சம் ரெப்யூட்டடானது தான். இதில் வந்து DOI அப்படிங்கிற வந்து நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ DOI வெப்சைட் வந்து அவங்க வந்து லிங்க் பண்ணுறத வச்சு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதில் வந்து அவங்களுடைய ஆர்டிக்கலோடைய DOI அப்படிங்கிற வந்து சர்ச் பண்ணிவிட்டு இந்த சப்மிட் அப்படிங்கிற வந்து கொடுக்குறேன். ஸோ நமக்கு வந்து என்ன நடக்குது அப்படிங்கிற வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ரீடைரக்ட் ஆகுது இந்த பர்டிகுலர் PDFக்கு. ஸோ இந்த DOI கொடுத்த DOI வந்து ஜெனுவினான DOI தான். இந்த கரண்ட் இஷ்யூ பார்க்கும்போது வால்யூம் 14, இஷ்யூ நம்பர் 4, டிசம்பர் 2023. ஸோ இதில் வந்து வேறு கண்ட்ரீஸில் இருந்தால் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் இஷ்யூவில் வந்து ஒரு 10 ஆர்டிகல்ஸ் வந்து பார்க்க முடியுது. அவங்க ஆல்ரெடி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஒரு வருஷத்தில் 4 தடவை அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஒரு இஷ்யூவில் வந்து ஒரு 10 ஆர்டிகல் பார்க்க முடியுது. ஸோ இப்போ 10 ஆர்டிகல் பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கே வந்து ஒரு 40 ஆர்டிகல் பக்கத்தில் தான் வந்து பப்ளிஷ் பண்ணவே செய்கிறாங்க. இது வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு விஷயம்தான். ஸோ இதில் வந்து எடிட்டர் இன் சீஃப், இந்த எடிட்டோரியல் போர்ட் செக்ஷன் வந்து பார்க்கும்போது எடிட்டர் இன் சீஃப் வந்து ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா அப்படிங்கிறது கொடுத்து ஒரு Gmail ID தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு இன்ஸ்டியூஷன் இமெயில் ஐடி இல்லை. எடிட்டர்ஸுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது. இமெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பர் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்க்க முடியுது. ஸோ ப்ராப்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்ததுனால இது கொஞ்சம் ஜெனுவினாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு சப்மிஷன் ப்ரிப்பரேஷன் செக்லிஸ்ட் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கோப் வந்து எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்ட். ஸோ வயர்லெஸ் நெட்வொர்க்ஸ், வெஹிக்கல் நெட்வொர்க்ஸ், இப்படி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டாக தான் இருக்குது. சப்மிஷன்ஸ் வந்து எப்படி வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இதில் வந்து பேசிக்கலாக வந்து நீங்கள் அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு பிறகு லாகின் பண்ணணும். உங்களுடைய பேப்பர் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ உங்களுடைய பேப்பர் வந்து டபுள் பிளைண்ட் பீர் ரிவ்யூ ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ரிவ்யூ பண்ணுற ரிவ்யூருக்கு வந்து இன்னொரு ரிவ்யூவர் யார் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ பிளைண்டாக வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு அவங்களுடைய டெசிஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ அந்த டெசிஷன் படி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டிக்கலை வந்து ரிவைஸ் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும். அதுக்கு பிறகு அக்செப்டடா இல்லை ரிஜெக்டடா அப்படிங்கிற வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ மேனுஸ்கிரிப்ட் ஃபார்மேட் வந்து எப்படி இருக்கணும், ஒரு 10 to 20 பேஜஸ், இந்த மாதிரி ஷார்ட் பேப்பருக்கு வந்து எவ்வளோ பேஜஸ், மேனுஸ்கிரிப்ட் ஃபார்மேட் வழக்கமாக வந்து இந்த டைட்டில், அப்ஸ்ட்ராக்ட், இன்ட்ரோடக்ஷன், லிட்ரேச்சர் சர்வே, ப்ரப்போஸ் சிஸ்டம், சிமுலேஷன் ரிசல்ட்ஸ், கன்க்ளூஷன், ரெஃபரன்சஸ், இந்த காமனை தான் வந்து கொடுத்துருக்காங்க. இமேஜஸ்க்கு வந்து என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும்,
ஃபார்மேட் ரெஃபரன்சஸ் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், ஜேர்னலுக்கு புக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. பீர் ரிவ்யூ ப்ராசஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ஆர்டிக்கல் வந்து அக்செப்ட் ஆகிட்டு அப்படின்னா காப்பிரைட் ஃபார்ம் அண்ட் கன்சென்ட் ஃபார்மை ஃபில் பண்ணால் மட்டும்தான் பேப்பரை வந்து பப்ளிஷ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அக்செப்டன்ஸ்க்கு வந்து அவங்க மென்ஷன் பண்ணது ஓப்பன் அக்சஸ் சார்ஜ் வந்து $1,200. ஸோ அப்ராக்சிமேட்லி நம்ம ஊர் பைசாவுக்கு வந்து ஒரு 96,000 பக்கத்தில் சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து Q1 குவார்ட்டரில் இருக்கிறதுனால இவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. பேப்பர் டெம்ப்ளேட்டும் வந்து டவுன்லோடபுளாக வச்சுருக்காங்க. இதில் வால்யூம் அண்ட் இஷ்யூஸ் வந்து பார்க்கும்போது இப்போது லேட்டஸ்ட்டாக 2024 வந்து மார்ச் 2024க்கு வந்து ஆர்டிகல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து வால்யூம் 15 இஷ்யூ நம்பர் 1 மார்ச் 2024. ரீசெண்டாக அதாவது 2023 வரைக்கும் வந்து பார்க்கும்போது வால்யூம் 14 இஷ்யூ நம்பர் 4 டிசம்பர் 2023 இதான் லேட்டஸ்ட்டாக பப்ளிஷ் ஆகிருக்கு. லேட்டஸ்ட்டாக இண்டெக்ஸும் ஆகியிருக்கு. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது கால் ஃபார் பேப்பர்ஸில் வந்து பழைய ஒரு ஸ்பெஷல் இஷ்யூ வந்து இருக்குது. இப்போ பாருங்கள், சப்மிஷன் டெட்லைன் வந்து 2022, இப்போ வந்து கரண்ட்டாக 2024 வந்து இருக்கிறோம். பட் வந்து கேமரா ரெடி வெர்ஷனே வந்து ஜனவரி 2023 கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஒரு பழைய ஸ்பெஷல் இஷ்யூவாக இருக்குது. ஒரு ஃபாரின் டீம் வந்து இந்த ஸ்பெஷல் இஷ்யூ வந்து எடுத்திருக்காங்க. கெஸ்ட் எடிட்டர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது கான்டாக்ட் அஸ் இன்ஃபர்மேஷனில் வந்து அவங்களுடைய கம்ப்ளீட் அஃபிலியேஷன் டீட்டெயில்ஸ் வித் பின்கோடோட கொடுத்துருக்காங்க. கான்டாக்ட் நம்பர் இருக்குது, இமெயில் ஐடி வந்து ப்ரைமரி இமெயில் ஐடி, செகண்டரி இமெயில் ஐடிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. இதில் வந்து சப்மிஷனில் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பேப்பர் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் ஜெனுவினான இன்ஃபர்மேஷன், ரெலவெண்ட்டான டீட்டெயில்ஸ் ரொம்ப கிளியர் கட்டாக இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வந்து சை இமேகோ ஜேர்னல் ரேங்க்கில் வந்து இந்த ஜேர்னல் பற்றி நம்ம வந்து சர்ச் பண்ணுவோம். ஸோ சர்ச் பண்ணும்போது நமக்கு இந்த JOWUAங்கிற ஜேர்னலோடைய டீட்டெயில்ஸ் வந்து வருது. கண்ட்ரி வந்து சவுத் கொரியா, பப்ளிஷர் வந்து இஸ்யூ பப்ளிஷர். சப்ஜெக்ட் கேட்டகரியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து நெட்வொர்க்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளிகேஷன்ஸு, மிஸ்லேனியஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட் கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. ஹெச்என்டெக்ஸ் வந்து 26, ISS நம்பர் வந்து இருக்குது. கவரேஜ் வந்து 2010 till 2022. நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்கோப்பஸ் வச்சு நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ இன்ஃபர்மேஷனில் வந்து ஹோம் பேஜ் ஹவு டு பப்ளிஷ் இன் திஸ் ஜேர்னல் இந்த லிங்கை கிளிக் பண்ணால் நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ண ஃபஸ்ட் வெப்சைட் தான் வருது. ஸோ இந்த ரிவ்யூ பண்ண வெப்சைட் வந்து ஜெனுவனான வெப்சைட் தான், க்ளோன்ட் இல்லை, ஃபேக் வெப்சைட் இல்லை. ஸோ இதில் வந்து இமெயில் ஐடி வந்து நீங்கள் இதை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து ஜேர்னல் வெப்சைட்லேயே வந்து ப்ரைமரி இமெயில் ஐடி, செகண்டரி இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அதையே நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு பப்ளிஷர் இமெயில் ஐடி தான். ஸ்கோப் வந்து அதே ஸ்கோப்பு தான். ஸோ இதில் பார்க்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் மிஸ்லேனியஸில் வந்து 2018 இருந்து இப்போ 2022 வரைக்கும் இன்னும் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு Q2 இருந்துட்டு இப்போ மிஸ்லேனியஸில் வந்து Q1 வந்து வந்திருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ், நெட்வொர்க்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் இதில் வந்து அவங்க வந்து Q2 வந்து இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து 2 year, 4 year and 5 year ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்க்க முடியுது. எங்கேனாலும் அந்த SDR வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. இது வந்து உண்மையிலே ஸ்கோப்பஸ் இண்டெக்ஸ் தானா, அதுக்கப்புறம் ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் எவ்வளவு, இப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க. வழக்கம் போல் சை இமேகோ ஜேர்னல் ரேங்க் வந்து ஒரு ரெலவெண்ட்டான ஆன்சர் வந்து கொடுக்கவே மாட்டாங்க. எதனால ஸ்கோப்பஸை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்கோப்பஸ் வெப்சைட்குள்ளே போகலாம். அதில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து scopus.comல வந்து சோர்ஸஸில் வந்து அந்த டைட்டில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஜேர்னலை அப்படியே காப்பி பேஸ்ட் அடிங்க, இல்லை வந்து ISSன்னு வச்சு நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ அவங்க பார்க்கும்போது ஸ்கோப்பஸ் கவரேஜ் இயர்ஸ் வந்து 2010 இருந்து 2023 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் பயப்படவே வேண்டாம். ஏன்னா வந்து கவரேஜ் டிஸ்கண்டினியூட் அப்படின்னு போட்டால் மட்டும்தான் ஒரு ஜேர்னல் வந்து ஸ்கோப்பஸ் வந்து ரிமூவ் ஆனதாக அர்த்தம். ஸோ இது வரைக்கும் அப்படி டிஸ்பிளே எதுவுமே இல்லை. ஸோ இப்போது கரண்ட்டாக ஸ்கோப்பஸில் தான் இருக்குது. பப்ளிஷர் வந்து அதே இன்ஃபர்மேஷன் தான், ISSN நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க, அதே சப்ஜெக்ட் ஏரியா கேட்டகரி தான். இதில் வந்து சோர்ஸ் ஹோம் பேஜுங்கிற வந்து இருந்திருக்கலாம். பட் நம்ம எல்லாத்துலேயும் பார்க்கும்போது அதுதான் வந்து ஒரிஜினல் ஜெனுவின் வெப்சைட்டு. ஸோ இதில் வந்து சைட்ஸ் ஸ்கோர் ரேங்க் அண்ட் ட்ரெண்ட் அப்படி வந்து பார்க்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் மிஸ்லேனியஸ் அப்படிங்கிற வந்து செலக்ட் ஆகிருக்கு. 82nd percentile அப்படிங்கிற வந்து வருது. இப்போது நீங்கள் வந்து பார்க்கும்போது 76 இருந்து 99க்குள்ளே இது வந்து இருந்தால் அவங்க வந்து Q1. ஸோ இப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் மிஸ்லேனியஸில் வந்து இவங்க வந்து குவார்டைல் 1ல் வந்து வராங்க. ஸ்கோப்பஸ் கண்டென்ட் கவரேஜை வந்து பார்க்கும்போது 2023 வந்து 55 டாக்குமெண்ட்ஸ் வந்து இருக்கிறதா பார்க்க முடியுது. இப்போ ஓல்டாக வந்து பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 20 டாக்குமெண்ட்ஸ் பக்கத்தில் வந்து இண்டெக்ஸ் ஆகியிருக்கு. இந்த வருஷம் மட்டும்தான் 55 டாக்குமெண்ட்ஸ். பட் இப்படி வந்து படிப்படியாக அவங்க டபுள் அடிச்சுட்டே வந்தோன்னா இவங்க வந்து கண்டிப்பாக ஸ்கோப்பஸ்லேருந்து தூக்கி விட்ருவாங்க. ஸோ ஒரு சேஃப் சைடாக ஒரு 100 டாக்குமெண்ட்ஸ்க்கு மேலே போனாலே இந்த ஜேர்னலுக்கு வந்து பிரச்சனை வரும். ஸோ ஃபார் ஒரு பிரச்சனையும் இல்லை.
ஏன்னா ஒரு வருஷத்துக்கே பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 40லேருந்து 50 டாக்குமெண்ட் தான் பப்ளிஷ் பண்ணவே செய்கிறாங்க. ஸோ இப்படி போனால் கண்டிப்பாக இந்த ஜேர்னல் வந்து ஸ்கோபஸ் லிஸ்ட்டில் ரொம்ப நாளாக இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து masterjournalist.clarivate.com வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸ் வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ அதில் வந்து இந்த ஜேர்னல் வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு ரெலவெண்ட்டான சர்ச் ரிசல்ட் இல்லை. ஸோ இந்த ஜேர்னல் வந்து மாஸ்டர் ஜேர்னலிஸ்ட் வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸில் இல்லை. இதே மாதிரி ஏபிடிசி ஜேர்னலிஸ்ட்டில் வந்து பார்க்கலாம். ஆஸ்திரேலியன் பிஸ்னஸ் டீன்ஸ் கவுன்சில் ஜேர்னலிஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஏபிடிசி ஜேர்னல் குவாலிட்டி லிஸ்ட் அப்படிங்கிற வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து நான் வந்து ஐஎஸ்எஸ்என் அப்படிங்கிற வந்து சர்ச் பண்ணுறேன். ஸோ 5x கொடுக்கும்போது எனக்கு இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ இந்த ஜேர்னல் வந்து ஏபிடிசி ஜேர்னல் லிஸ்ட்டில் இல்லை. ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து யூஜிசி கேர் வெப்சைட்லேயும் பார்க்கலாம். குரூப் 1 குரூப் 2 இருக்குது. ஸோ குரூப் 2ல் வந்து ஸ்கோபஸ் லிஸ்ட் வந்து வருது. ஸோ இந்த ஜேர்னல் வந்து யூஜிசி கேர் குரூப் 2ல் உங்களுக்கு வருது. ஸோ இந்த ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் ரெலவெண்ட்டான ஜெனுவினான இன்ஃபர்மேஷன் வித் ஆல் டீட்டெயில்ஸ் வந்து வெப்சைட்டில் வந்து பார்க்க முடியுது. எல்லா இன்ஃபர்மேஷனும் வெரிஃபை பண்ணிட்டோம். எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இந்த ஜேர்னலுக்கு வந்து க்ளோன்ட் இல்லை ஃபேக் வெப்சைட் எதுவுமே இல்லை. அதே மாதிரி இந்த ஜேர்னல் வந்து ஸ்கோபஸ் லிஸ்ட்டில் இப்போ கரண்ட்டாக இருக்குது. தொடர்ந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற வந்து நம்புகிறோம். பார்க்கும்போது தெரியுது. இந்த மாஸ்டர் ஜேர்னலிஸ்ட் இல்லை வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸு ஏபிடிசி ஜேர்னலிஸ்ட் எதுலேயுமே இல்லை. பட் வந்து ஸ்கோபஸ் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால இவங்க வந்து யூஜிசி கேர் குரூப் 2ல் வந்து வராங்க. வெப்சைட் பார்க்கும்போது இந்த ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து $1,200 ஆர் அப்ராக்சிமேட்லி நம்ம ஒரு பைசாக்கு ஒரு 96,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் பேக்டோர் வழியாக அசோசியேஷன்ஸ் வழியாக ஏஜென்ட்ஸ் வழியாக பார்க்கும்போது இவங்க சார்ஜ் பண்ணுற அமௌண்ட் வந்து 80,000 இன் இந்தியன் ருபீஸ். அதே மாதிரி நம்ம சப்மிஷனில் இருந்து பப்ளிகேஷனுக்கு வந்து அட்மோஸ்ட் 2 months வந்து டைம் எடுக்கிறாங்க. இந்த ஜேர்னல் தொடர்ந்து வந்து ஸ்கோபஸ் லிஸ்ட்டில் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற வந்து நம்புகிறோம். இதில் உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் நம்புகிறேன். மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ஒரு ரிவ்யூவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொலாபரேஷன் தானே எல்லாமே.